ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம தலைய பத்தி தான் பேச போறோம். தல அப்படின்னா நீங்க கண்டிப்பா தல அஜித்ன்னு யோசிப்பீங்க. சினிமாவுல அஜித்துக்கு தல அப்படின்ற ஒரு பட்டம் இருக்கு. அதே மாதிரி கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா எம்.எஸ். தோனிக்கு தல அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்கு. இந்த 2 தலைகளும் தான் ஒரு பெரிய வெற்றி தலைகளா எல்லாரும் வந்து பார்க்கிறோம், கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட 2 பேருக்குமே ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேருக்குமே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல தான் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ், தல தோனிய பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். தல தோனி நம்ம கிரிக்கெட் டீமோட முன்னாள் கேப்டன், ஐபிஎல் கேப்டன். ஐபிஎலோட ஆட்ட நாயகன் அப்படின்னாலே நம்ம தோனியை தான் சொல்லுவோம். தோனி அப்படின்னாலே கிட்டத்தட்ட சச்சின் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா தோனிக்குன்னு இன்னும் அதிகமான ஃபேன்ஸ் இருக்கதான் செஞ்சிருந்தாங்க. ஸோ சச்சின் போனதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமான ஃபேன்ஸ் வந்து தோனிக்கு தான் வர ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு கிரிக்கெட் வீரர் அப்படின்னா அது நம்மளோட தல தோனி மட்டும்தான் அப்படின்னே சொல்லலாம். அவரு பெரிய அளவுல ஃபேமஸ் ஆனது அப்படின்னா ஒரு பெரிய ஆட் ஷூட் தான். அது மட்டும் இல்லாம அவரோட ஒரு பெரிய ஐடென்டிஃபிகேஷனே பாத்தீங்கன்னா லாங் ஹேர். ஒரு ஆட் ஷூட் பாத்தீங்கன்னா லாங் ஹேர்ல ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குவாரு. அந்த ஷாட் தான் பயங்கரமா வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ரசிகர் பட்டாளமே பல லட்சம் பேர் ஏறினாங்க அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் நிறைய ஆட் பிலிம் அவர் நடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ ஆட் பிலிம்ல மட்டுமே பாத்தீங்கன்னா கோடிகள்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சிலர் பட்டியல்ல தல தோனியும் இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு நிறைய நடிகர்கள் ஆட்ல பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய கிரிக்கெட் வீரர்கள் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தல தோனி பாத்தீங்கன்னா கோடிகள்ல சம்பளம் வாங்குற அளவுக்கு அவருக்கான கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவர் வந்து ஒவ்வொரு ஆடுக்குமே பாத்தீங்கன்னா கோடிகள்ல தான் சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா அவர் பண்ண ஒரு ஆடுக்கு வாங்கின சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் வந்து வாங்கியிருக்காரு. அந்த ஆட் பிலிம் வந்து பார்ட்டா அவங்க எடுக்கிறதுக்காக அவ்வளவு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒன் டே ஷூட்டுக்கு அந்த அமௌண்ட் கிடையாது. அதை பத்தி அப்படியே பார்ட்டா எடுக்கணும், இத்தனை பார்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காரு. அதுல அவர் 15 கோடி ரூபாய் சம்பளமா வாங்கியிருக்காரு ஓவரால் அப்படின்னு பாக்குறப்போ. சோ கிட்டத்தட்ட ஒரு படம் நடிச்சாலே நம்ம வந்து 1 கோடி 2 கோடி அப்படிலாம் தான் ஒரு சில நடிகர்கள் நடிகைகள் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆட் ஷூட்டுக்கு தல தோனி வந்து 15 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அப்போ அவரோட வேல்யூ எங்க இருக்கு அப்படின்றது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. தல தோனி இந்தியா டீமுக்காக 3 ஐசிசி கப்பை வின் பண்ணி கொடுத்திருக்காரு. சென்னை டீம்ல பாத்தீங்கன்னா 5 ஐபிஎல் கப்பை வின் பண்ணி கொடுத்திருக்காரு. நான் சொன்ன மாதிரி ஐபிஎலோட ஆட்ட நாயகன் அப்படிங்கிற ஒரு பேரும் நம்மளோட தல தோனி வாங்கியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி ஓகே, இப்ப நம்ம அவரை பத்தி என்னதான் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிக்கெட்ல இருந்து அடுத்து தோனி எங்க போறாரு, ஆட்ஸே பண்ணிட்டு இருக்காரு, அவரை நாம எப்ப ஹீரோவா பாக்குறது அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் ஹிந்தில நிறைய ஆட் பிலிம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹிந்தில அவர் பண்ற ஆட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ ரேஞ்சில் இருக்காரு. இவர் ஏன் ஒரு படம் பண்ண மாட்டாரு, இவரை வச்சு ஏன் எந்த டைரக்டரும் படம் பண்ண மாட்டாங்க, இவருக்காக ஏன் ஒரு ஸ்டோரி வந்து யோசிக்க மாட்டாங்க, இவரோட பயோகிராஃபி ஸ்டோரியா எடுத்தாங்க, பட் இவரை வச்சு ஏன் படம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரோட தீவிர ரசிகர்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. டைரக்டர்ஸ் எல்லாம் எங்க வெளியில போனாலும் தோனியை வச்சு படம் பண்ணுவீங்களா, தோனியை வச்சு படம் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஃபர்ஸ்டா வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இதை பார்த்த எல்லாருமே பாத்தீங்கன்னா தல தோனி கண்டிப்பா பாலிவுட்ல பெரிய ஹீரோவா வரப்போறாரு. ஃபர்ஸ்ட் படமே அவர் நடிச்சாரு அப்படின்னா அது வேற லெவல்ல போக போகுது அப்படின்லாம் வந்து ஒரு பேச்சு இருந்தது. அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ ஒரு ப்ரோமோ வெளியாயிருக்கு. தி சேஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோமோ வந்து வெளியாகி பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அந்த ப்ரோமோல தல தோனி கூட நம்ம மாதவன் இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் என்னடா பண்றாங்க, அப்போ ஒரு வேளை இது வந்து பாலிவுட் படமா இருக்குமா அப்படின்னு சொல்லி இப்ப ரசிகர்கள்லாம் பயங்கர கொண்டாட்டத்துல இருக்காங்க. அப்போ ஹீரோவா களம் இறங்கிட்டாரு நம்ம தல அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. தல தோனி பாத்தீங்கன்னா அவருக்கு சினிமாலலாம் பெரிய அளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி. பட் அவரோட ஒய்ஃப் ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா லெட்ஸ் கெட் மேரிட் அப்படிங்கிற ஒரு படம் வந்து தமிழ்ல பண்ணாங்க. இந்த படம் விமர்சன ரீதியா ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது. ஏன்னா தல தயாரிக்கிறாரு, தலையோட ஃபேமிலில இருந்து தயாரிக்கிறாங்க இந்த படத்தை அப்படின்றப்போ ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா வசூல் ரீதியா பாக்குறப்ப அந்த படம் வந்து ஒரு சுமாரான வசூலை தான் பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ தி சேஸ் அப்படிங்கிறது ஆட் ஷூட்டா இல்ல அது வந்துட்டு ஒரு மூவிக்கான ஷூட்டா அப்படின்றதே ஒரு பெரிய இப்ப கேள்விக்குறியா இருக்கு. கிட்டத்தட்ட 90% இது மூவிக்கான ஷூட் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சோ தல தோனிய பாலிவுட் சினிமால ஒரு பெரிய ஹீரோவா நாம பார்க்க
பார்க்க போறோம். ஒரு பெரிய ஹீரோவா களமிறங்க போறாங்க. அது கூட மாதவன் இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமாவும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மாதவன் வந்து தல தோனி கூட சேர்ந்து நடிக்க போறாரு. மாதவனுக்குன்னு தமிழ்ல எவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப வரைக்கும் அவரோட சாங்ஸுக்கு அவ்வளோ பேர் அடிக்ட் ஆயிருக்காங்க. லவ் சாங்ஸ் அப்படின்னாலே அது வந்து அலைப்பாயுதே சாங்ஸ் தான். நிறைய பேர் கேட்கறது பார்த்தீங்கன்னா, "நீ என்ன அலைப்பாயுதே மாதவன் நெனப்பா? நீ என்ன அலைப்பாயுதே ஷாலினி நெனைப்பா?" அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் வந்து டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த பேரும், அந்த படமும் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. சாங்ஸ் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே வந்து பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய, எல்லாருமே கேட்கக்கூடிய சாங்ஸ் தான் மாதவனோட எல்லா சாங்ஸுமே. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஹிட் கொடுத்த அவரு, இப்போ தல தோனி கூட சேர்ந்து நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆசையாவும் காத்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சா அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. பட் கடைசியில அது ஒரு ஆட் ஷூட்டா மட்டும் இருந்துடக்கூடாது அப்படின்னு வந்து ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். தி சேஸ் அப்படிங்கிற ப்ரோமோ வந்து ஆட் ஷூட்டா இல்ல மூவிக்கான ஷூட்டா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தல தோனியை ஹீரோவா பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் டே பை டே அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.